பாலஸ்தீன மக்கள் உறுதி, வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இலக்கு சுதந்திரம் ஒன்றே. 90% மக்கள் ஹமாஸுக்கு ஆதரவு. அமெரிக்காவால் அமர்த்தப்பட்ட அப்பாஸுக்கு எதிர்ப்பு. பரபரப்பா பேசப்படுற உலக செய்திகள பகுத்தும் தொகுத்தும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் உங்களுக்கு அளிக்கிறோம். இந்த செய்திகள் உங்களது உலக நடப்புகள அறிஞ்சுக்கிற ஆர்வத்துக்கு தீனியாக இருக்குன்னு நம்புறோம். அதையே நாங்க விரும்புறோம். வாங்க செய்திக்குள்ள போலாம். காசாவில் கடும் சண்டை நடந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் பாலஸ்தீனியர்களிடையே போர்க்கால கருத்துக்கணிப்பு நடத்தப்பட்டது. இதில் ஹமாஸுக்கு ஆதரவும் பாலஸ்தீனிய அதிகாரத்திற்கு, அதாவது மஹ்மூத் அப்பாஸுக்கு மறுப்பும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 90% பேர் அப்பாஸ் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கருத்து தெரிவித்தனர். இஸ்ராயல் கோலானி படைப்பிரிவின் 13வது பட்டாலியனின் தளபதி லெப்டினன்ட் கர்னல் டோமர் கிரீன்பெர்க் நேற்று காசா நகரின் ஷூஜயா பகுதியில் பாலஸ்தீன எதிர்ப்புடன் நடந்த கடுமையான சண்டைகளின் போது கொல்லப்பட்டார். மேலும் 10 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் பலி. காசாவில் பலி எண்ணிக்கை 115ஆக உயர்வு. இந்த கணக்கு IDF வெளியிட்ட எண்ணிக்கை. ஹமாஸ் இல்லாத காசா என்று ஒன்று கிடையவே கிடையாது. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கூறினார். ஹமாஸ் அல்லது எதிர்ப்புக் குழுக்கள் இல்லாமல் காசாவில் அல்லது பாலஸ்தீனத்தில் எந்தவொரு நிர்வாக ஏற்பாடும் நடக்கக்கூடியதல்ல என்று ஹனியே புதன்கிழமை ஏஜென்ஸ் பிரான்ஸ் பிரஸ் ஒளிபரப்பிய தொலைக்காட்சி உரையில் கூறினார். அமெரிக்காவின் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் காசாவில் போரைக் கையாளும் துறையை கண்டித்து செயலர் அலெஜாண்ட்ரோ மயோர்காஸுக்கு ஒரு திறந்த கடிதத்தில் அதிருப்தியை பதிவு செய்து கையெழுத்திட்டு அனுப்பியதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. அக்டோபர் 7 அன்று போர் தொடங்கியதிலிருந்து காசாவில் கொல்லப்பட்ட 18,000க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களுக்கு அங்கீகாரம், ஆதரவு மற்றும் துக்கம், இரங்கல் போன்ற செய்திகளில் வெளிப்படையாக எதுவும் இல்லாததை குறித்த விரக்தியை கடிதத்தில் வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவிவிலிருந்து வெளிவரும் எடியோத் அஹ்ரோனோத் எனும் செய்தித்தாள் ஹமாஸ் இயக்கம் ஷுஜயா என்னும் இடத்தில் நடத்திய தாக்குதலில் ஏற்பட்ட மாபெரும் வெடிப்பை விவரிப்பது கடினம். உடலையும் மனதையும் ஆட்டிப்படைக்கும் அடக்குமுறை பயங்கரம். அப்போது இஸ்ராயலி இராணுவ வீரர்களின் அதிபயங்கர அலறல் சத்தம் கேட்டது எனும் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க போர் வீரரான கிரெக் ஸ்டோக்கர் இஸ்ரேல் இராணுவம் ஏன் பல அதிகாரிகளை இழக்கிறது என்பதை விளக்குகிறார். சூழ்நிலைகளைச் சமாளிக்க அதிகாரிகள் முதலில் முன் வரிசைக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் பின்னர் அவர்கள் எதிர்த்துத் தாக்கும் போராளிகளால் எளிதில் தாக்கப்பட்டு வெளியேற்றப்படுவார்கள். அது மட்டுமின்றி 19 வயது அதிகாரிகளை வைத்திருப்பது. செங்கடலில் ஒரு மேரிடைம் செக்யூரிட்டி எனும் கடல்சார் பணிக்குழுவை நிறுவுவதற்கான அமெரிக்காவின் திட்டம் குறித்து ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் கூறியதாவது: நம் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் யாரும் சூழ்ச்சி செய்ய முடியாது. மேலும் நகர்வுகளுக்கும் படை மோதல்களுக்கும் இப்பகுதியில் இடமில்லை. அமெரிக்கா இதுபோன்ற முட்டாள்தனமான காரியத்தை செய்தால் அது பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். காசாவில் இழைக்கப்படும் அநீதிதான் உள்ளூர் யூத எதிர்ப்பு அதிகரிப்பதன் காரணம் என்று புதின் குற்றம் சாட்டியுள்ளார். காசாவில் நடக்கும் அநீதிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா? மக்கள் அநீதியை எதிர்கொள்கின்றனர். இதுதான் காசாவில் நடக்கிறது. இதற்கு இஸ்லாமிய உலகில் எதிர்வினை உள்ளது. அந்த வகையில் தீவிரமாக சிந்திப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதில் எந்த நன்மையும் இல்லை. ஆனால் இது மேட்டுக்குடி கொள்கைகளின் விளைவாகும். பாலஸ்தீன பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு கிடைக்காதது. அப்புறம் இஸ்லாமோபோபியாவின் வளர்ச்சி, இது மிகவும் மோசமானது என்கிறார் புடீன். உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் பட்டனை தட்டிவிடுங்கள். காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.